பெண்ணே, இரவு தூங்கப் போகும் முன் ஒரு கணம் அமைதியாக படுத்துப் பாரு. உன் மனசுக்குள்ள ஓடுறது என்ன? பிள்ளைகளோட ஃபியூச்சரா? குடும்ப செலவுகளா? அல்லது கடன் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்களோன்னு பயமா? சம்பளம் வந்த நாளே அது முழுக்க உன்னோட இல்லைன்னு உனக்கு தெரியும். இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட், பெண்டிங் பில்லர்ஸ். பணம் இல்லாதது பிரச்சனை இல்ல. ஆனா கட்டுப்பாடு இல்லாத பண வாழ்க்கை மன அமைதியை கெடுக்குது. ஒரு பெண் மனசு அமைதியா இல்லனா, அந்த வீட்ல யாருக்கும் அமைதி இருக்காது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில பெண்கள் சிறிய வருமானத்துல கூட அமைதியா, திட்டமா வாழ்றாங்க. மற்ற சிலர் நல்ல வருமானம் இருந்தும் எப்பவும் கடன் சுமையில தான். ஏன்? அந்த ரகசியம் பணம் சம்பாதிப்பதுல இல்ல, பணம் பாதுகாப்பதுல இருக்கு. இந்த வீடியோவுல நாம் பார்க்க போவது பணம் சேமிக்க டிப்ஸ் மட்டும் இல்லை. ஒரு பெண்ணை கடன் வாழ்க்கையிலிருந்து கண்ணியமான, நிம்மதியான வாழ்க்கைக்கு எப்படி மாற்றுவது என்பதை குறித்து. பழமையான நிதி ஒழுக்கத்தை சொன்னவர் சாணக்கியர். அவர் சொன்னது எளிது. வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தால் செல்வம் சேரும். இப்போ கேள்வி, நீ கடனிலிருந்து வெளியே வர தயாரா? முதலில் கடன் எப்படி நிம்மதியை திருடுகிறது? கடன் என்பது பணம் வாங்குறது மட்டுமில்ல. அது மன அமைதியை அடகு வைப்பது. ஒரு பெண் குடும்பத்தை தாங்குற முதுகெலும்பு. அவள் மனசு தளர்ந்தா அந்த வீடு தளரும். கடன் வாழ்க்கை முதல்ல சின்னதா ஆரம்பிக்கும். இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த மாசம் செட்டில் பண்ணலாம். அது ஒரு பழக்கமாகுது. அப்புறம் அது ஒரு சுமையாகுது. இறுதியில அது ஒரு சங்கிலி ஆகுது. இரண்டாவது, பணம் இல்லாதது பிரச்சனை இல்லை. பல பெண்கள் நினைப்பது, எனக்கு சம்பளம் குறைவு, அதனாலதான் கடன். இல்ல, பணம் குறைவு இல்ல, திட்டம் குறைவு. நீ 20,000 சம்பாதிச்சாலும் அதுல 2,000 சேமிக்கலாம். நீ 1,00,000 சம்பாதிச்சாலும் அதை முழுக்க செலவு பண்ணலாம். அது மனநிலை. மூன்றாவது, சாணக்கியர் சொன்ன 5 பண ஒழுக்க நியதி ஒன்று. செலவுக்கு முன் சேமிப்பு. சம்பளம் வந்தவுடனே முதலில சேமிப்பு, மிச்சம் உள்ளத செலவு. பலர் என்ன பண்ணுவாங்க? முதலில செலவு, மிச்சம் இருந்தா சேமிப்பு. அதனாலதான் மிச்சம் இருக்காது. 2 தேவையும் ஆசையும் வேறுபாடு தேவை. வாழ்வதற்கு அவசியம். மைட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண கடன் வாழ்க்கை ஆசையில தான் ஆரம்பிக்கும். 3 அவசர நிதி, குறைந்தது 6 மாத செலவுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட். அது இருந்தா கடன் தேவையே வராது. 4 சிறிய சேமிப்பு, பெரிய சக்தி. தினமும் ரூபாய் 100 சேமிச்சா ஒரு வருடம் 36,500. 5 வருடம் 1,82,500. இன்ட்ரெஸ்ட் சேர்த்து அது இன்னும் அதிகம். 5 பணத்தை மதிக்கும் மனநிலை. பணம் ஒரு கருவி, அது அடிமையாக கூடாது. எடுத்துக்காட்டாக ஒரு பெண்ணின் கதை. லட்சுமி சாதாரண மிடில் கிளாஸ் பெண். கணவர் சம்பளம் 25,000. 3 வருடம் அவள் எப்பவும் டென்ஷன்ல. இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் பில்ஸ். ஒரு நாள் அவள் முடிவு எடுத்தாள். இன்னும் கடன் வாங்க மாட்டேன். அவள் 3 மாற்றங்கள் செய்தாள். செலவு பதிவு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல், தினசரி சேமிப்பு. முதல் 6 மாசம் கஷ்டம். ஆனா ஒரு வருடத்துக்கு பிறகு அவள் ஃபர்ஸ்ட் டைம் கடன் இல்லாத மாதம் வாழ்ந்தாள். அந்த இரவு அவள் அமைதியா தூங்கினாள். அதுதான் உண்மையான செல்வம். 4வது, மனநிலை மாற்றம். கடன் வாழ்க்கை வெளி பிரச்சனை இல்லை, அது உள்ள பிரச்சனை. நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணினா பணம் கண்ட்ரோல் ஆகும். 5வது, பிராக்டிக்கல் ஆக்ஷன் பிளான். எல்லா கடன்களும் எழுதுங்கள். அதிக இன்ட்ரெஸ்ட் கடன்களை முதலில் முடிக்கவும். அன்னெசரி செலவுகளை 30% குறைக்கவும். சைடு இன்கம் யோசிக்கவும். சேமிப்பு ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் அமைக்கவும். 6வது, பெண்ணின் சக்தி. ஒரு பெண் குடும்பத்தை மாற்ற முடியும். அவள் பண ஒழுக்கம் பிள்ளைகளின் ஃபியூச்சரை தீர்மானிக்கும். கடன் இல்லாத வீடு அமைதியான வீடு. ஒரு நாள் நீ மிரர் முன்னாடி நின்னு உன்னையே பார்த்து சொல்லுவ, நான் பயந்த பெண் இல்ல, நான் திட்டமிட்ட பெண். அந்த நாள் உன் வாழ்க்கை மாறும். பெண்ணே, கடன் உன் நிம்மதியை பறிக்கலாம். ஆனா உன் திடத்தை பறிக்க முடியாது. பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனா பணம் பாதுகாப்பது அதிக முக்கியம். இன்னைக்கு முடிவு செய். சிறிய சேமிப்பு ஆரம்பிக்க. ஒரு வருஷத்துக்கு பிறகு உன் ஃபியூச்சர் செல்ஃப் உன்னை நன்றி சொல்லும். பெண்ணே, இரவு எல்லாரும் தூங்கும் நேரம் வந்ததும் வீடு அமைதியாகிவிடும். ஆனா உன் மனசு மட்டும் அமைதியா இருக்கா? வெளியில லைட்ஸ் ஆஃப் ஆகும். ஆனா உன் மூளையில கால்குலேஷன்ஸ் ஆன் ஆகும். இந்த மாத இஎம்ஐ, அந்த கிரெடிட் கார்டு பில், ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஃபங்க்ஷன். ஒரு மாத சம்பளம் கணக்குல வரும். ஆனா அது முழுக்க உன்னோட இல்ல. அது ஆல்ரெடி பல திசைகளுக்கு பிரிந்து போயிருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடன் எப்பவும் பெரியதாக ஆரம்பிக்காது. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதம் மட்டும் ஸ்வைப் பண்ணலாம், அடுத்த மாதம் கிளியர் பண்ணிடலாம். இது அவசரம்தான். இந்த மாதம் மட்டும் ஒரு வருடம் ஆகிடும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு வாழ்க்கை ஸ்டைல் ஆகிடும். அந்த டெம்பரரி லோன் பெர்மனன்ட் டென்ஷன் ஆகிடும். பெண்ணே,
ஒரு பெண் மனசு அமைதியா இல்லனா அந்த வீட்டுல யாருக்கும் அமைதி இருக்காது. நீ வெளியே சிரிக்கலாம், ஆனா உள்ளே அழுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக நடிக்கலாம், ஆனா பிளவுக்கு முன்னாடி மட்டும் உண்மை தெரியும். நீங்க ஏன் இவ்வளவு பிரஷர்ல இருக்கீங்க தெரியுமா? பணம் இல்லாததால இல்லை, பணம் மேல கட்டுப்பாடு இல்லாததால. இதை பல வருடங்களுக்கு முன்பே ஒரு அரசியல் மேதை சொன்னார். அவர் பேர் சாணக்கியர். அவர் சொன்ன ஒரு வரி, வருமானம் குறைவு இருந்தாலும் அதை பாதுகாக்கும் அறிவு இருந்தால் வாழ்க்கை நிலைத்திருக்கும். பெண்ணே, கடன் வாழ்க்கை வெளி சுமை இல்ல, அது உள்ள சுமை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதிகரிக்காது, பயம் கூட அதிகரிக்கும். போன் ரிங் ஆனாலே இதயம் ஒரு செகண்ட் ஸ்கிப் ஆகும். விதி 1. செலவுக்கு முன் 3 கேள்விகள். ஒரு பொருள் வாங்கும் முன் 3 முறை யோசி. பெண்ணே, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் பணத்தால் வராது. ஆனால் பண ஒழுக்கம் இல்லாததால் பல பிரச்சனைகள் வரும். பழமையான ஞானி சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மை சொல்கிறார். செல்வம் சம்பாதிப்பது பெரிய விஷயமல்ல, அதை காப்பாற்றுவதுதான் பெரிய அறிவு. இப்பொழுது அவர் கூறிய 5 தீவிர விதிகளை ஆழமாக புரிந்து கொள்வோம். விதி 1. செலவுக்கு முன் 3 கேள்விகள். ஒரு பொருள் வாங்கும் முன் 3 முறை யோசி. இது தேவையா? இது இப்பொழுது அவசியமா? இது இல்லாமல் நான் வாழ முடியாதா? பல நேரங்களில் நாம் தேவைக்காக வாங்க மாட்டோம், உணர்ச்சிக்காக வாங்குவோம். சலுகை பார்த்து வாங்குவோம், பிறர் வாங்கியது பார்த்து வாங்குவோம். ஆனால் ஒரு சிறிய இடைவேளை எடுத்தால் பல தேவையற்ற செலவுகள் நிற்கும். ஒவ்வொரு ரூபாயும் உன் உழைப்பின் வியர்வை. அதை மதிக்காத செலவு உன்னை மதிக்காது. சிறிய கட்டுப்பாடு பெரிய பாதுகாப்பு தரும். விதி 2. வருமானத்தை பிரித்து நிர்வகி. சாணக்கியர் சொல்கிறார், பணம் வந்தவுடன் அதை திட்டமிடு. உன் வருமானத்தை 3 பகுதியாக பிரி. அத்தியாவசிய செலவு, சேமிப்பு, எதிர்கால வளர்ச்சி. முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா? முதலில் சேமிப்பு வை, பிறகு செலவு செய். மீதம் இருந்தால் சேமிப்பேன் என்றால் ஒருபோதும் சேமிக்க முடியாது. சிறிய தொகை இருந்தாலும் பரவாயில்லை, ஒழுக்கம் முக்கியம். இந்த ஒழுக்கம் மெல்ல உன் வாழ்க்கையை மாற்றும். விதி 3. அவசர நிதி கட்டாயம். வாழ்க்கை எப்போதும் நம் திட்டப்படி போகாது. நோய் வரலாம், வேலை பிரச்சனை வரலாம், திடீர் செலவு வரலாம். அந்த நேரத்தில் கடன் தான் ஒரே வழியாக கூடாது. அதனால் குறைந்தது 3 முதல் 6 மாத செலவுக்கான தொகை தனியாக வைத்திரு. அது உன் பாதுகாப்பு, அது உன் தைரியம். அந்த சேமிப்பு இருந்தால் உன் மனம் பதறாது. நீ அமைதியாக முடிவு எடுப்பாய். அவசர நிதி என்பது பணம் மட்டுமல்ல, அது மன அமைதி. விதி 4. ஆசையை கட்டுப்படுத்து. ஆசை தவறு அல்ல, ஆனால் எல்லையற்ற ஆசை ஆபத்து. ஆசை பிறரை பார்த்து வரும், தேவை வாழ்க்கையை பார்த்து வரும். அவர்களுக்கு இருக்கிறது, எனக்கும் வேண்டும். இந்த எண்ணம் பல கடன்களின் ஆரம்பம். நீ உன்னை கேள், இது உண்மையில் எனக்கு தேவையா? பதில் இல்லை என்றால் அதை விடு. ஆசையை கட்டுப்படுத்தும் பெண் செல்வத்தை காப்பாற்றுவாள். ஆசையை கட்டுப்படுத்தாத பெண் எப்போதும் சுமை சுமப்பாள். விதி 5. கடன் எடுப்பதில் ஒழுக்கம். சாணக்கியர் முழுமையாக கடனை எதிர்க்கவில்லை, ஆனால் திட்டமில்லாத கடனை எதிர்க்கிறார். கடன் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் எப்படி திருப்பிச் செலுத்துவது? எவ்வளவு காலத்தில் முடிப்பது? வட்டி என்ன? இவை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். உன் வருமானத்தின் பெரிய பகுதி கடனுக்கு போகக்கூடாது. இல்லையெனில் அது மெல்ல அடிமைத்தனமாக மாறும். கடன் ஒரு கருவி,
அதை சரியாக பயன்படுத்தினால் உதவும். தவறாக பயன்படுத்தினால் சுமையாகும். பெண்ணே, செலவுக்கு முன் யோசி. வருமானத்தை திட்டமிடு. அவசர நிதி உருவாக்கு. ஆசையை கட்டுப்படுத்து. கடனில் ஒழுக்கம் காப்பாற்று. இந்த 5 விதிகள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராது. சிறிய ஒழுக்கம் தினமும் செய்தால் ஒரு நாள் பெரிய நிம்மதி கிடைக்கும். நிம்மதிதான் உண்மையான செல்வம். கட்டுப்பாடுதான் உண்மையான வலிமை. சேமிப்புதான் உண்மையான சுதந்திரம். பெண்ணே, இரவு நேரம், வீட்ல எல்லாரும் தூங்குகிறாங்கள். பேனாவலின் சத்தம் மட்டும் கேட்கிறது. நீ படுத்திருக்கிற, ஆனால் தூக்கம் இல்லை. உன் கண்கள் மூடுகிறது, ஆனால் உன் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் எப்படி? அடுத்த மாசம் என்ன செய்வேன்? வட்டி எப்போது கொடுக்க வேண்டும்? இந்த கேள்விகள் உன் இதயத்தை மெதுவாக அழுத்துகிறது. கடன் என்பது கையில் கட்டும் கயிறு இல்ல, மனசுல கட்டும் சங்கிலி. அது வெளியே தெரியாது, ஆனா உள்ள சுமையாக இருக்கும். நீ சிரிக்கிற, ஆனா உள்ள அழுகிற. நீ பலவீனம் அல்ல, நீ சுமை தூக்கி கொண்டிருக்கிற. பகுதி 2. கடன் எப்படி ஆரம்பிச்சது? ஒரு நாள் ஒரு சிறிய ஆசை வந்தது. இந்த பொருள் வாங்கலாம், இது மட்டும் பரவாயில்ல. அப்போது பணம் போதல்ல, அப்புறம் தரலாம் என்ன நினைச்ச. அதுவே முதல் படி. அப்புறம் ஒரு விழா, அப்புறம் ஒரு அவசரம், அப்புறம் ஒரு ஒப்பீடு. அவங்கள் வாங்கி இருக்கிறாங்கள், நாமும் வாங்க வேண்டும். இப்படி மெதுவாக கடன் வளர்ந்தது. முதலில் அது உதவி போல அதுல இருந்தது. அப்புறம் அது பழக்கமாக மாறியது. நாம சம்பாதிக்காத பணத்தை முன்னதாக செலவு செய்தோம். அந்த ஒரு கையொப்பம் எதிர்காலத்தை சுமையாக மாற்றியது. பகுதி 3. கடன் மனதை எப்படி பாதிக்கிறது? கடன் என்பது பணம் பற்றிய பிரச்சனை மட்டும் அல்ல, அது மன அமைதியை கெடுக்கும். சிறிய விஷயத்திலையும் கோபம் வரும், பேச்சுல கடுப்பு இருக்கும், மனசுல எப்போதும் பதற்றம் இருக்கும். குழந்தை ஏதாவது கேட்டா உள்ள பயம், கணவர் பேசினால் உள்ளே அழுத்தம். நீயே உன்னை குறை சொல்ல ஆரம்பிப்ப. நான் தான் காரணம் என்று நினைப்ப. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கடன் என்பது தவறு அல்ல, ஆனால் கட்டுப்பாடு இல்லாத கடன் தான் பிரச்சனை. ஒரு பெண்ணின் மன அமைதி ஒரு குடும்பத்தின் வேறு. அந்த வேறு குலைந்தால் மரம் நின்று கொள்ளாது. பகுதி 4. மாற்றம் எங்கே தொடங்குகிறது? மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உன் மனதில் தொடங்க வேண்டும். ஒரு நாள் நீ உன்னை கேள், இனி இப்படி வாழ வேண்டுமா? அந்த கேள்வி உன் வாழ்க்கையை திருப்பும். முதலில் ஒரு சிறிய முடிவு செய். இனி தேவையில்லாத பொருள் வாங்க மாட்டேன், இனி ஒப்பீடு செய்ய மாட்டேன், இனி மாதம் ஒரு தொகை சேமிப்பேன். முதல்ல அது கடினம், ஆனால் 3 மாசம் கழித்து அது பழக்கமாக மாறும். சிறிய சேமிப்பு பெரிய நம்பிக்கையை தரும். நீ மெதுவாக உன் கடனை குறைக்க ஆரம்பிப்பாய். அப்போது உன் மனம் லேசாகும். பகுதி 5. சாணக்கியர் சொல்லும் எளிய 5 விதிகள் இப்போது கேள். பழமையான ஞானி சாணக்கியர் சொன்ன எளிய உண்மை. விதி 1. வருமானத்தை விட செலவு அதிகமாயிருந்தால் வாழ்க்கை சிரமமாகும். எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு காப்பாற்றுகிறாய் என்பதே முக்கியம். விதி 2. குறைந்தது 3 மாத செலவுக்கான சேமிப்பு வைத்திரு. அது பாதுகாப்பு, அது தைரியம். விதி 3. ஆசையை கட்டுப்படுத்து. ஆசை நல்லது, ஆனால் எல்லை தேவை. விதி 4. கடன் எடுக்க வேண்டிய நிலை வந்தால் முன்னதாக திட்டம் போடு. எப்படி திருப்பி செலுத்துவது என்று தெரிந்து செய். விதி 5. சேமிப்பு இருக்கும் பெண் பயமின்றி வாழ்வாள். அவள் குரலில் தைரியம் இருக்கும். பகுதி 6. புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். மாதங்கள் கடந்து செல்கின்றன. நீ முன்பு இருந்த பெண் இல்லை. நீ இப்போது கணக்குடன் செலவு செய்கிறாய். நீ தேவையை மட்டும் தேர்வு செய்கிறாய். கடன் மெதுவாக குறைகிறது, சேமிப்பு மெதுவாக அதிகரிக்கிறது. ஒரு நாள் நீ இரவில் அமைதியாக தூங்குகிற,
அந்த தூக்கம் பணத்துல கிடைக்காது, அது மன அமைதியில கிடைக்கும். பெண்ணே, கடன் சங்கிலி, சேமிப்பு சாவி. நீ சாவியை தேர்வு செய்தால் உன் வாழ்க்கை மாறும். நீ பலவீனம் அல்ல, நீ மாற்றத்தின் ஆரம்பம். இன்னைக்கு ஒரு சிறிய முடிவு செய், நாளை பெரிய பலன் காண்பாய்.